ஈரோடு மாவட்டம் வெட்டுக்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்தவர் சிவபிரசாத். இவர் கதிரம்பட்டியில் காப்பர் கம்பிகள் விற்பனை செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிறுவனத்தில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த காப்பர் கம்பிகள் மாயமாகியிருந்தது. இதையடுத்து நிறுவனத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது கடந்த மாதம் 15ஆம் தேதி மர்ம கும்பல் ஒன்று நிறுவனத்திற்குள் நுழைந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகளை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து ஈரோடு தாலுகா போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சேலம் மாவட்டம் முத்தம்பட்டியைச் சேர்ந்த வெற்றிவேல், அதே பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் மற்றும் கோவிந்தராஜ், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி கோம்பையைச் சேர்ந்த செல்வம் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய ஆட்டோ உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் இரவில் பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சம்பா பயிர் விவசாயம் தொடங்கியுள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் டிப்போ பகுதியில் காட்டெருமை ஒன்று அப்பகுதியில் இருந்த வெளிமாநில சுற்றுலாப் பயணியை தாக்கியுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து காட்டெருமை நகர்ப்பகுதிக்குள் உலா வருவதும் பொதுமக்களை தாக்குவதுமாக உள்ளதால் நகர்ப்பகுதிக்குள் உலா வரும் காட்டெருமை கூட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஈரோடு வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் வித்யா நகர் திண்டல் கிளையில் மஞ்சள் அரவை செய்யும் பணியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் தற்போது 2.24 கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன. தேர்தல் நேரத்தில் 3.01 லட்சம் பேர் புதிய கார்டுகள் விண்ணப்பித்து தற்போது அவை சரிபார்த்து 2.8 லட்சம் கார்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவை இம்மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த ஆய்வின்போது மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா, டிஆர்ஓ சாந்தகுமார், கூடுதல் ஆட்சியர் சதீஷ், மண்டல இணை பதிவாளர் ராஜ்குமார் உட்பட பலர் உடனிருந்தனர். இந்த மஞ்சள் ஈரோடு உலக அளவில் மஞ்சளுக்கு பேர் போனது. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களம் பிராண்டு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக இதை மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு சிவில் சப்ளைஸோட கோடவுன் மற்றும் பிஎஸ்சிபி அனைத்தையும் பார்வையிட இருக்கிறோம். இதை முடித்த பின்பு அதுக்கு போவோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது இந்த ஆக்ஷன் ஹாலில் மிக சிறப்பாக இந்த தரம் பிரிப்பது. இப்போ மஞ்சளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கலரை வச்சு மஞ்சள் எடுப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இங்கே இருக்கிற விவசாயிகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அப்புறம் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அது எந்த மாதிரி மஞ்சள் கிரேட் ஏ, கிரேட் அந்த 3 தரமாக பிரிக்கிறது முழுமையாக 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுள்ள யந்திரம் மூலமாக அதோட பணியை நாங்கள் பார்வையிட்டோம். மிக சிறப்பாக அது எப்படி வரும்போது இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி அது 3ஆக பிரித்து ஒரு நல்ல தரம் பிரித்த மஞ்சளுக்கு நல்ல விலை கிடைக்கும் அளவில் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதற்கு இங்கே இருக்கிற பணியாளர்கள், குறிப்பாக நான் எப்போவுமே அந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் தான் எங்களோட முதுகெலும்பு. அவர்களையும் பாராட்டுறேன். மாவட்ட நிர்வாகத்தையும் சென்னை ஆவடியில் உள்ள விமான நிலையத்தில் ஏட்டாக பணிபுரிந்து வருபவர்கள் இஸ்மாயில் மற்றும் ஓட்டுநர் ஆனந்த். இவர்கள் சென்னையிலிருந்து ஆத்தூர் வழியாக கோவை சூலூர் விமான நிலையத்திற்கு விமானப்படை பயிற்சிக்கு காரை ஒப்படைப்பதற்காக சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையம் பேருந்து நிலையம் அருகில் சென்றபோது காரின் இடதுபுற முன்பக்க டயர் வெடித்து முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் மீது உரசி நின்றது. இந்த விபத்தில் ஏர்பேக் வெளியானதால் காரில் பயணம் செய்த விமானப்படை வீரர்களான இஸ்மாயில், ஆனந்த் ஆகியோர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து ஏத்தாப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை, கடைவீதி, முத்தியால்பேட்டை, காமராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வாகூர், வில்லியனூர், திருபுவனை, கோரிமேடு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதேபோன்று நகரப்பகுதி முழுவதும் கனமழை பெய்ததால் ஆங்காங்கே வாகனங்கள் மழைநீரில் சிக்கிக் கொண்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சமீப காலங்களாக 0 is good என்ற வாசகம் பொறித்த பதாகைகளானது சென்னை போக்குவரத்து போலீசாரால் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் மாணவ மாணவியர்களிடம் விபத்தில்லா பயணம் என்ற வாசகத்தை முன்னிறுத்தி போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் மாணவ மாணவியர் 0 ஆக்சிடென்ட் என்பதை வலியுறுத்தும் வகையில் வரிசையில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே தனியார் பள்ளியில் விவசாய கல்வி ஒரு முன்னோட்டம் என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழர் வேளாண்மை மற்றும் தமிழர் மருத்துவர் ஞானப்பிரகாசம் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், உணவிற்கு அடிப்படையான விவசாயம் சார்ந்த புரிதல் மாணவர்கள் மத்தியில் வளர வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் தமிழக கல்வியாளர்கள் பேரவையின் மாநில தலைவர் அருணா, தமிழக இயற்கை வேளாண் உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் நிறுவனர் செந்தில்குமார், பள்ளி தாளாளர் நீலன், பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நாகர்பாளையம் நஞ்சப்பா நகரை சேர்ந்தவர் பிரபா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த குடியரசி மற்றும் குளோரி ஆகிய மூவரும் ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இவர்களிடம் கரட்டூர் KST நகரை சேர்ந்த விவசாயி பழனிசாமி உட்பட பலர் ஏலச்சீட்டில் சேர்ந்து பணம் செலுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் ஏலச்சீட்டு பணம் மற்றும் கடனாக வாங்கிய தொகை 1,60,00,000 ரூபாயை பழனிசாமி உட்பட பலருக்கு திருப்பித் தராமல் 3 பேரும் ஏமாற்றி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பழனிசாமி கொடுத்த புகாரின் பேரில் கோபி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர்கள் பிரபா, குடியரசி ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் தலைமறைவாக உள்ள குளோரியை காவல்துறை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் பாளையம்பட்டி, ஆத்திப்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி, ராமசாமிபுரம், காந்திநகர், செட்டிக்குறிச்சி, வாழ்வாங்கி, ராமநாயக்கன்பட்டி, சிதம்பராபுரம், பந்தல்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர், அமராவதி நகர் இடையே பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையை அமராவதி நகரைச் சேர்ந்த சிலர் தங்களுக்கான இடம் என கூறி வேலி அமைத்து தடுத்துள்ளனர். இதனால் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல முடியாமலும் வாகனங்கள் தங்கள் பகுதிக்கு வர முடியாமலும் தவிப்பதாகவும் 2 அடி மட்டுமே பாதை இருப்பதால் தங்களை நவீன தீண்டாமைப்படுத்துவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பேர் சசிகலா. நாங்க இங்கதான் அமராவதி எக்ஸ்டன்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம். நாங்க ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இதுலதான் இந்த வேலிக்கு அந்தலதான் நாங்க எல்லாம் எங்க பயன்பாடு இங்க இதுலதான் நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா திடீர்னு இப்ப 3 நாளா வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த 2 வீதிக்காரங்களும். அது எங்களுக்கு இது எடுத்தா தான் எங்களுக்கு உள்ள ரோடு வரும். ரோடு வர்றதுக்கு ஏதோ அதை நாங்க பாக்கணுங்க. உள்ள ஒரு தண்ணில 10 நாளா தண்ணி வரலினா கூட எங்களுக்கு உள்ள வர்றதுக்கு கிடையாதுங்க. எதுவுமே இல்ல. அந்த வழியை சுத்தி யாரும் வரவும் மாட்டாங்க. ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸுக்கே நாங்க கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. எந்த நேரத்துல யாருக்கு என்ன வரும்னு தெரியாது இல்லைங்க. எவ்வளவு தூரம் சுத்தி போக வேண்டியிருக்கும்? 1 கிலோமீட்டருங்க. 1 கிலோமீட்டர். அந்த வழியை சுத்தி யாரும் வரவும் மாட்டாங்க. தண்ணியில 10 நாள் தண்ணி வரலன்னா ஃபுல்லா உள்ள 10-40 குடும்பங்கள் இருக்குது. எல்லாத்து வீட்லயும் தண்ணி தேவை அவசியம்தான். அது தண்ணி வரலைன்னா நாங்க லாரிக்கு இதுலதான் வந்தாகணும் அவங்க. அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க. கிராம ஊராட்சிகளில் அனைவருக்கும் 100 நாள் வேலை வழங்க வேண்டும். கிராம ஊராட்சிகளில் வார்டுகளில் சுழற்சி முறையில் நடைபெறும் பெயரளவில் வேலை கொடுப்பதை நிறுத்தி ஊராட்சிகளில் பயனாளிகள் அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் முத்துக்குமாரசுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு பணிக்காக தனியார் அறக்கட்டளையின் ஆம்புலன்ஸ் சேவையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கொடியசைத்து துவங்கி வைத்தார். மேலும் பேரிடர் காலத்தில் முதல் தகவல் அளிப்பதற்காக முதல்நிலை பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து பேரிடர் காலத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் மழைக்காலங்களில் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடைபெற்றால் முதல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்தார். டொனேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறமா அவங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு வர நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அது மேலே சின்ன டிஸ்கஷன் நம்ம பண்ணிடுவோம். இதில் ஆல்ரெடி ஏற்கனவே நம்மக்கிட்ட ஹைலி வல்னரபிள் ஏரியாஸ், இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு ஹைலி வல்னரபிள் ஏரியாஸ் என்னென்னு நம்மக்கிட்ட லிஸ்ட் இருக்குது. அண்ட் ஜோனல் டீம்ஸ் கூட ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி பேட்ரோலிங் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த ஹைலி வல்னரபிள் ஏரியாஸில் இருக்கிற மக்களுக்கும் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு எப்படி சேஃப்கார்டு பண்ண முடியும்னு அதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் தி நேஷனல் அசோசியேஷன் சார்பில் மேல்விசாரம் அரசு மருத்துவமனைக்கு 1,75,000 ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்களை வழங்கும் விழா நடைபெற்றது.
இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு மருத்துவமனைக்கு உபகரணங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பூட்டுத்தாக்கு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாம் துவக்க விழாவும் மற்றும் 250 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு விழாவும் நடைபெற்றது. சென்னை பூந்தமல்லியிலிருந்து திருவொற்றியூர் வரை செல்லக்கூடிய மாநகர பேருந்தில் சென்ற மாநில கல்லூரி மற்றும் ஜெயின் கல்லூரி மாணவர்கள் ஆபாச பாடல்கள் பாடி கலாட்டா செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருவொற்றியூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கல்லூரி மாணவர்களை சோதனை செய்தனர். அப்போது மாணவர்களிடம் 2 கத்தி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகர பகுதியில் பெஸ்கி மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பலத்த மழை பெய்ததால் பள்ளி வளாகத்தில் இடுப்பளவு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் வெளியே வரும்போது குளம் போல் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நடந்து சென்றும் சைக்கிளில் தள்ளியவாறு கீழே விழுந்து வந்துள்ளனர். இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த பள்ளி அரசு நிதியுதவி பெறும் பள்ளி என்பதால் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் மழைநீர் முழுவதும் பேருந்து உள்புறம் கொட்டியது. இதனால் பயணிகள் உட்கார்ந்து பயணம் செய்ய முடியாமல் அரசு பேருந்தில் நின்று கொண்டே பயணத்தை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணாம்பட்டு நோக்கி செல்லக்கூடிய அரசு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது திடீரென பேருந்து நிலையம் எதிரில் மேம்பாலம் கட்டும் பணிக்காக வைக்கப்பட்டிருந்த தடுப்பு சுவரின் மீது மோத சென்றதால் பயணிகள் அச்சமடைந்து கீழே இறங்கினர். பின்னர் ஓட்டுநர் பேருந்தை திருப்ப முயன்றபோது ரிவர்ஸ் கீர் பழுதாகி ரிவர்ஸ் கீர் போட முடியாமல் திணறினார். இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வல்லம், ஆலம்பாக்கம், மேலமயூர், புலிப்பாக்கம், பரனூர், திம்மாவரம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சமூகத்தில் பல்வேறு சேவைகளை செய்து வரும் சென்னை ரோட்டரி சங்கம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 1008 சிறப்பு மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை திருப்பதிக்கு சுற்றுலா அழைத்து சென்றது நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதற்காக இந்து சமய அறநிலையத்துறை ஒத்துழைப்புடன் பிரத்யேகமாக சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டு திருப்பதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ரயிலை தொடங்கி வைத்தார். ரோட்டரி சங்கத்தின் இந்த செயல்பாட்டிற்கு பெற்றோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை சாலையில் பேருந்து நிலையம் அருகில் சார்பதிவாளர் அலுவலகம் உள்ளது. அலுவலகத்தில் ராமமூர்த்தி, சாந்தி ஆகியோர் சார்பதிவாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சார்பதிவாளர் சாந்தி பத்திரப்பதிவு செய்வதற்காக பணம் வாங்குவதாக கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி திவ்யா தலைமையிலான போலீசார் அலுவலகத்திற்கு சென்று சார்பதிவாளர் சாந்தி மற்றும் அலுவலகத்தில் இருந்தவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் சோதனை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட பணிமனைக்கு உட்பட்ட புதிய அரசு பேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை திருவண்ணாமலை பைபாஸ் சாலையில் முகப்பு விளக்கு எரியாததால் பாதி வழியில் நிறுத்தப்பட்டது. இதனால் பெங்களூரு, ஓசூர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை பழுது பார்க்க 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊத்தங்கரை பேருந்து பணிமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு அலுவலர்கள் இல்லாத நிலையில் பேருந்து ஊத்தங்கரை பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாநகரின் பிரதான சாலையான வஉசி சாலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி சாலை முழுவதும் குளம் போல் தேங்கியது. இதன் காரணமாக அப்பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். மேலும் இந்த குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீருடன் அசுத்த நீரும் கலந்து செல்லக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த உடைப்பை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த மருதங்குடி கிராமத்தில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் தங்களை இணைக்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மதுரை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் முன்னிலையில் மருதங்குடி, குராயூர், மொச்சிக்குளம் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் இருந்த அதிமுக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளை கொண்ட நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கட்சி சார்பில் சால்வைகள் அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்து திமுக நிர்வாகிகள் கௌரவித்தனர். இவ்விழாவில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராமலிங்கம், லதா அதியமான் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஒன்றிய மோடி அரசின் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேரணியாக சென்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் ஒன்றிய அரசின் சட்ட நகலை எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு கூடியிருந்த காவல்துறையினர் எரிந்து கொண்டிருந்த நகலை தண்ணீர் ஊற்றி அணைக்க முற்பட்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஒன்றிய மோடி அரசின் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி நாள் ரோட்டில் சட்ட நகலெரிப்பு போராட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியினர் ஒன்றிய அரசின் சட்ட நகலை எரிக்க முயன்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 25க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டியிலிருந்து திருமங்கலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும், திருப்பூரிலிருந்து காடநேரி நோக்கி சென்ற காரும் திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும்போது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த காடநேரி பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் மற்றும் அவரது 2 வயது மகள் அவனிகா ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பேருந்தில் பயணித்த பயணிகள் உட்பட காயமடைந்த 5 பேர் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து கல்லுப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பட்டினம் ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தனபால் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமை திருக்கழுக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர்டி அரசு துவங்கி வைத்தார். இந்த முகாமில் புதுப்பட்டினம் ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர், பெரியார் நகர், புதுப்பட்டினம் குப்பம், ராஜா நகர், அகமது நகர், பெருமாள்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு தங்கள் அடிப்படை தேவைகளை மனுக்களாக அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே நடுவக்களப்பால் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர் இன்று காலை களப்பால் கடை வீதிக்கு சைக்கிளில் சென்றுவிட்டு வீட்டின் அருகே வந்து கொண்டிருந்தபோது மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். அப்போது சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மாரிமுத்து ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் முன்விரோத காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் தப்பி ஓடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பண்டிவீரன்பட்டியைச் சேர்ந்த எழில்மாறன் என்பவர் சித்தரேவு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் எழில்மாறன் வீட்டில் நிறுத்தி வைத்திருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து எழில்மாறன் பட்டிவீரன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் எழில்மாறனை பிரிந்து வாழும் அவரது மனைவி ஜெயலட்சுமி ஆள் வைத்து கணவனின் இருசக்கர வாகனத்தை திருடி வைத்திருப்பது தெரியவந்தது. மேலும் ஜெயலட்சுமி தனது உறவினர்கள் உதவியுடன் கணவனின் இருசக்கர வாகனத்தை திருடுவதற்கு திட்டம் தீட்டியதும் தெரியவந்தது. இதனையடுத்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழில்மாறனின் இருசக்கர வாகனத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய பாலயோகி, பிரகாஷ், காயத்ரி ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான எழில்மாறனின் மனைவி ஜெயலட்சுமியை தேடி வருகின்றனர்.